These holy wounds, they draw me close. I bear this pain for your love. Stigmata, a sign that I'm chosen. Thank you, Lord, for choosing me. Stigmata, Savior's wounds, I bear them in my fragile self. My heart exalts in joy to feel your passion, Lord. Stigmata, my heart exalts in joy to feel your passion, Lord. சகோதரர் லியோ, சகோதரரே, சகோதரர் லியோ, சகோதரரே, சகோதரரே, சொல்லுங்க தந்தையே. சகோதரரே, வாங்க நம்ம மவுண்ட் லாவர்னா போகலாம். தந்தையே, வழக்கமா நீங்க குழப்பமா இருந்தா மட்டும்தானே மவுண்ட் லாவர்னா போவீங்க? ஆமா லியோ, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க நம்ம லாவர்னா போவோம். லியோ, ரொம்ப பணக்கார குடும்பம் லியோ. என் குடும்பம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். படை வீரனாகி உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். படை வீரனும் ஆனேன். அப்படி ஒரு போருக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, நீ யாருக்கு பணி செய்ய போற, கடவுளுக்கா இல்ல மனுஷனுக்கா அப்படின்னு. உடனே நான் திரும்பி வந்துட்டேனே. அப்ப நீங்க படை வீரர் ஆகலையா? இல்ல லியோ, எனக்கு அந்த கேள்வி ஒரே குழப்பமா இருந்துச்சு, யாருக்கு பணி செய்ய போறா அப்படின்னு. இந்த குழப்பத்தினால தமியார சர்ச்சிலேயே போய் உட்கார்ந்து இருந்தேன். அப்படி நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த தமியார சர்ச்சில் இருந்த சிலுவையில் இருந்த இயேசு என்கிட்ட பேசினார் லியோ. என்ன சொல்றீங்க தந்தையே? சிலுவையில இருந்த இயேசு உங்ககிட்ட பேசினாரா? ஆமா லியோ, அந்த சிலுவையில இருந்த இயேசு என்கிட்ட பேசி என்னுடைய ஆலயத்தை சரி செய் என்று சொன்னாரு. உடனே நான் எந்திரிச்சு ஊர்ல உள்ள மக்கள் கிட்ட எல்லாம் போனேன். மக்கள் கிட்ட எல்லாம் போய் உங்ககிட்ட இருக்கிற கல்லு மண் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவி செய்யவா இருந்தாங்க. நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். ஆனா ஒண்ணு இல்லையோ, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஆண்டவர் என்கிட்ட சொன்னது அந்த ஆலயத்தை கிடையாது, திருச்சபையை கட்டி எழுப்பணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது திருச்சபையை கட்டி எழுப்பணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல என்ன கட்டி எழுப்பணும். அப்ப என்ன கட்டி எழுப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது நற்செய்தி வழியா நான் பின்பற்றினா தான் நான் என்னைய கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். நற்செய்தி வழியா பின்பற்றவும் ஆரம்பிச்சேன். நற்செய்தியை பின்பற்றிட்டு இருக்கிறத பார்த்து நிறைய சகோதரர்கள் என்ன பார்க்க வந்தாங்க, என் கூட வந்து பழக ஆரம்பிச்சாங்க. நாங்கள ஒரு பெரிய கூட்டம் ஆயிட்டோம். அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சபையா இருக்கிறது தான் கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தி வழியை நாங்க பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நோக்கமா வச்சு திருத்தந்தையை பார்க்க போயிருந்தேன். அவரும் வாயார எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. நாங்க அதன் மூலமா நற்செய்தி வழியை பின்பற்றவர்களாக இருந்தோம். ஆனா ஒண்ணு லியோ, என்னதான் இருந்தாலுமே எனக்கு இந்த ஏழைகளை, இந்த தொழுநோயாளிகள் எல்லாம் பார்த்த உடனே அருவருப்பா இருந்துச்சு. அவங்க பக்கமே எனக்கு போக பிடிக்கல. அதனாலேயே அவங்களெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, அவர்களும் கடவுளுடைய பிள்ளைங்க தானே, இருந்துமே எதுக்கு என்னால அவங்கள ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நான் அவங்களையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் உடனே ஒரு வாட்டி ஒரு தொழுநோயாளி நிற்கும் போது நேரா ஓடி போய் அவரை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தேன். லியோ, என்ன சொல்றீங்க தந்தையே? தொழுநோயாளிய கட்டி அணைச்சு முத்தம் செஞ்சீங்களா? ஆமா லியோ, எப்ப அந்த தொழுநோயாளிய கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தனோ என் வாழ்வுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு புது மனுஷனா மாறினேன்.
அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எல்லாருமே தந்தையுடைய பிள்ளைகள் தான். தொழுநோயா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன் வழியில எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. அதே வேளையில லியோ, ஒரு வகையை பார்க்கும்போது என் சபை நல்லா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது நான் நினைச்சு பார்த்து நான் விருப்பப்பட்ட சபையா இது இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள, நான் ஆசைப்பட்ட சபையா இது இல்லையோ அப்படிங்கிற ஒரு சோகமும் எனக்குள்ள ஆட்கொண்டுச்சு. அந்த வருத்தத்துல தான் நான் இன்னைக்கு மவுண்ட் லெபனானுக்கு வந்திருக்கேன். சரி லியோ, என்னால பேச முடியல, நான் உள்ள போய் செபிக்கிறேன், நீ இங்கேயே காத்து, சரியா? அங்க என்ன தெரிகிறது? அங்க ஏதோ வானதூதர் மாதிரி இருக்கிறேன். ஓ, அது செராஃபினா. 6 ரெக்கைகள் இருக்கிறது. அது யாரு? இயேசு கிறிஸ்துவா? இயேசுவா அது? காயங்கள். ஐயோ ஐயோ, ரொம்ப வலிக்குது. ஐயோ, ரொம்ப வலிக்குது. தந்தையே, இதனை இயேசுவான காயம் மாதிரி இருக்கிறது. காற்றே முகிலே பாடுங்களே, அசிசி மலரை போற்றுங்களே. காற்றே முகிலே பாடுங்களே, அசிசி மலரை போற்றுங்களே.